நாம இன்னைக்கு பார்க்க போகும் விலங்கு பேர்லேயே ஒரு குட்டி சைத்தான் இருக்குங்க. அதுதான் தஸ்மேனியன் டெவில். ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கே இருக்கிற தீவான தஸ்மேனியாவில் மட்டுமே வாழக்கூடிய ஒரு தனித்துவமான விலங்கு இது. இதை ஒரு குட்டி கரடி மாதிரியும் பெரிய எலி மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. கருமையான உடல், கூர்மையான பற்கள், சிவந்த கண்கள்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு மார்சுபியல் வகை விலங்குங்க. அதாவது தைலாசினை போலவே குட்டிகளை தன் பையில வச்சு வளர்க்கும். ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய உண்ணை மார்சுபியல் இதுதான். தஸ்மேனியன் டெவில்கள் பெரும்பாலும் இரவு நேரத்தில்தான் சுறுசுறுப்பாயிருக்கும். இறந்த விலங்குகளோட உடல்களை சாப்பிட்டு காட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல இவை ரொம்பவே முக்கியமான பங்கை வகிக்குதுங்க. இதன் கடிக்கும் சக்தி அவ்வளவு அதிகம். எலும்புகளையும் கூட நொறுக்கும் அளவுக்கு பற்கள் வலிமையா இருக்கும். கோபப்படும் போது ஒரு பயங்கரமான சத்தமான சத்தம் போடும். அதனாலதான் இதுக்கு டெவில் பேர் வந்துச்சு. ஒரு காலத்துல ஆஸ்திரேலியாவின் நிலப்பரப்பிலையும் வாழ்ந்த இந்த டெவில்கள் அங்க மனிதர்களால அழிஞ்சு போச்சு. அப்புறம் தஸ்மேனியா தீவுல மட்டும் உயிர் பிழைச்சது. ஆனா 1990களின் நடுப்பகுதியில இருந்து ஒரு கொடிய நோய், அதாவது டெவில் பேசியல் டியூமர் டிசீஸ் இதுகளை தாக்க ஆரம்பிச்சது. இது ஒரு வகையான புற்றுநோய். இந்த நோய் டெவில்களின் முகத்துல கொடூரமான கட்டிகளை உருவாக்கி அதுங்களால சாப்பிட முடியாம செத்து போகுது. இந்த நோய் பரவனதால தஸ்மேனியன் டெவில்களின் எண்ணிக்கை மிக வேகமா குறைஞ்சுக்கிட்டு வருது. இந்த அற்புதமான உயிரினத்தை காப்பாத்த உலக நாடுகள் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரோக்கியமான டெவில்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாத்துறது, இனப்பெருக்கம் செய்யுதுன்னு பல திட்டங்கள் இப்போ நடைமுறையில இருக்கு. அதிசயமான தஸ்மேனியன் டெவிலோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இயற்கையின் விசித்திரமான படைப்புகளையும் அவற்றை பாதுகாப்பதன் அவசியத்தையும் நமக்கு உணர்த்தும் இந்த மாதிரி பல கதைகளை தெரிஞ்சுக்க எங்களுடைய மிட் மீட்ஸ் யூ சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த மர்மத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.